கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகளினுடைய மாற்றங்களானது ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னடைவுகளை சந்திப்பீர்களா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருப்பதனால அவங்களுக்கு 10ல் குரு சஞ்சரிப்பதோடு தற்சமயம் பார்த்திங்கன்னா கண்டக சனியினுடைய ஆதிக்கங்கள் பார்த்திங்கன்னா நடைபெற போகிறது. எனவே எதையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்களும் மனக்கலக்கங்களும் உங்களுக்கு உருவாகும். விரயங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. வீடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. வரக்கூடிய நிலை வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது தான் நல்லது. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் வரக்கூடிய காலகட்ட வரைகளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். எந்த ஒரு விஷயத்திலுமே ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவை. குரு பயிற்சிக்கு பிறகு இந்த பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகளானது ஏற்படும். பொருளாதாரத்தினுடைய தரங்களும் உயருங்க. அதேபோல் புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். மிதுன ராசிக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பாக்கியஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் வளங்களானது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தொழில் வளங்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிறிதளவு ஒரு முன்னேற்றங்களும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது அகலும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். தொழில் கூடுதல் லாபங்களானது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகளும் வரலாம். தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் புதன் என்பதனால இந்த காலங்கள் ஒரு இனிமையான காலமாக அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். முக்கியமான நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட்டாளியாக மாறுவர். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய பெயரிலோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பெயரிலோ சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. அதேபோல் கடகராசிக்கு சுக்கிரன் வர இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்து இருப்பதனால திடீர் மாற்றங்களானது சேரும். தெய்வீக சிந்தனைகளானது பார்த்திங்கன்னா மேலோங்குங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் ஆச்சரியம் தருவதாக உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் சிலர் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களாக மாறுவர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பார்த்திங்கன்னா சில சலுகைகளை நீங்கள் பெறுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின், அதாவது இப்போ குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் கலைஞர்களுக்குமே பார்த்திங்கன்னா வருவாயானது அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப பணிச்சுமைகளானது கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களானது பிறக்கும். சுப விரயங்களானது உண்டு. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் புதனும் நற்பலன்களை உங்களுக்கு தருவார்கள். குருவினால் பார்த்திங்கன்னா துணிச்சல்கள் உங்களுக்கு பிறக்கும். நீண்ட நாள் கனவானது நல்லபடியாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. தொடங்கிய காரியமானது அனுகூலமாகவே முடியும். எதிரிகளும் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் நிறைய வெற்றிகளானது கிடைக்கும்.
புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகங்களானது உண்டுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பொறுமையும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொறுமை காத்து எந்த ஒரு வேலையும் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா அன்புகளானது மேலோங்கும். பெண்களுடைய வகையில் நற்பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளினுடைய தேவைகளை பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். அதே போல் சிலருக்கு இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினிடம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. உறவினர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சியானது உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணிகளில் கவனங்களானது தேவை. சக ஊழியர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவே பார்த்திங்கன்னா நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கானது காணப்படுங்க. விற்பனைகளும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகளானது பிறக்குங்க. அதேபோல் கலைத்துறையினருக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்வீர்கள். விருந்துகள் கிடைப்பதற்கும் அதற்கான வாய்ப்புகளானது உண்டு. மாணவர்கள் கல்வியில் பார்த்திங்கன்னா சிறப்படைவார்கள். தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண், போட்டிகளில் பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்குங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடங்களானது இப்பொழுது கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னா இப்பொழுது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று நீங்கள் இஷ்டப்பட்ட அந்த பாடப்பிரிவினை எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு. அதேபோல் மாணவர்களுடைய கல்வியில் பார்த்திங்கன்னா சிறப்படைவார்கள். தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண், போட்டிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னா இப்பொழுது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதேபோல் உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிறைய உற்சாகங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை. சிலருக்கு புதிய பதவிகளானது தேடி வரும். கன்னிராசி நேயர்களுக்கு குரு ராகு 6-10 இடங்களில் இருப்பது உங்களுடைய தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல் பாக்கிய அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் இருப்பதனால தந்தை வழியில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்களும் கிடைக்குங்க. அதற்கான யோகங்களானது உண்டு. அதேபோல் பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினையில் இருந்த சொந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது தீர்ந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள், அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. அதேபோல் தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும். தாய் தந்தை, வண்டி வாகனம், காதலுக்கு ஒப்புக்கொள்ளாத நிலைமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடும். வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது, வேலைக்கு செல்வதற்கு அனுமதிகளானது கிடைக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். 5-9 வலுவாக இருப்பதனால 5ஆம் இடமும் அந்த 9ஆம் இடமும் இப்போ உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருப்பதனால குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கு சிறந்த ஒரு வாய்ப்பாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் பேசவில்லை, நடக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ அந்த நிலைமைகள் மாறக்கூடிய தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த நிலைமைகள் எல்லாமே மாறக்கூடும். அதே போல் உங்களுக்கு பண வரவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமொழி இன மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்குங்க. அதாவது அரபு நாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலைகளானது கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்களானது ஏற்படுங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்களானது உண்டாகும். எடுத்த காரியத்தில் ஜெயங்களானது ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும். பணவரவிற்கு பஞ்சங்களானது பார்த்திங்கன்னா இருக்காது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய பணியில் நிலைத்தன்மைகளானது இருக்கும். புதிய பொறுப்புகளானது வரலாம். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா மெதுவாக வளர்ச்சிகளானது இருக்குங்க. பணவரவுகளானது சாதாரணமாக இருக்கும். செலவுகளை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தினால் சேமிப்புகள் சாத்தியமாகும். பெரிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் அமைதிகளானது பார்த்திங்கன்னா நிலவுங்க. உறவுகளில் நல்ல ஒரு புரிதல்களானது இருக்கும்.
திருமண முயற்சிகளுமே சாதகமாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாறுபட போகுது. உங்களுடைய கிரக நிலைகள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடிய நேரங்கள் நல்ல ஒரு நேரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, அதாவது பழைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து இப்போ ஒரு சுமூகமான நிலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய காலகட்டங்கள் இது. அதாவது அடுக்கடுக்காக உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த அடுக்கடுக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது படிப்படியாக ஒவ்வொன்றாக குறையக்கூடிய காலகட்டங்கள் இதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு வழக்கு இருந்தது உங்கள் மேலே. அந்த வழக்குகள் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஜோசியம் அது இதுன்னு என்னென்னமோ பார்த்துருப்பீங்க, என்னமோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, கோயில் போயிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைவேறாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருந்திருப்பீங்க. இது பாசிட்டிவாக நடக்குமா, இது பாசிட்டிவாக இப்போ வந்து நடக்குமா, அப்புறம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எண்ணிட்டு கடந்திருப்பீங்க. அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கமாக உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு வழக்கில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து இப்போ நீச்சை விட்டு வெளிவரி இருக்கின்றார். 8ஆம் இடத்திற்கு மாறினாலுமே நீசத்தில் இருந்து வெளிவருது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக காணப்படுது. ஸோ அதனால் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை நீங்கள் காணலாம். யோகங்கள் அதற்கு உண்டு. குரு ராகு 6-10 இடங்களில் இருப்பது உங்களுடைய தொழில் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மறைமுக எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படுங்க. பாக்கியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதுனால உங்களுடைய தந்தை வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய அப்பாவுடைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருவாங்க. அந்த உதவிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. பழைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா வராமலே இருந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ தானாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அமைப்பில் உள்ளது. பாகப்பிரிவினில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள், அங்கீகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ இந்த நேரங்களில் ஆரோக்கியங்கள் வந்து சிறந்தது. எல்லோருக்குமே, இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்குமே, மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இது வரைக்கும் நடந்திருக்காது. கஷ்டங்களை மட்டும்தான் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியங்கள் உங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரி செய்யப்பட்டு அவங்க நல்ல ஒரு உடல்நிலையில் வந்து தேறி காணப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய உடல்நிலைகள் தேரும் பொழுது உங்களுடைய உடல்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா மங்கக்கூடும். அதாவது உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் நிறைய கவனத்தை எடுத்துக்கணும். சரியான நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை உண்ண வேண்டும், தண்ணீரை பருக வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் செய்து வரணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோகா பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்து வரும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை அணுகி அதற்கான வந்து ட்ரீட்மெண்ட்டை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.